வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற யூனிட் 10 சைபர் செக்யூரிட்டி. இதில் நம்ம போன வீடியோவில் பார்த்தது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்டர்நெட்டுக்கு பற்றி எப்படி எந்த இதில் டெவலப் பண்ணாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் இதுக்காக இன்டர்நெட் கொண்டு வந்தாங்க. மெயினாக வந்து டிஃபென்ஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம அந்த ARPANET என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு அனுப்பின வேர்டு என்ன, எல்லோ மட்டும்தான் லாகின்ல போணுச்சு. அது மாதிரி ஒன்று நம்ம நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் பார்த்தோம் இன்டர்நெட் பற்றி. அது கடைசியில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம TCP IP சூட் தான் இந்த ARPANET அப்படின்ற இதுக்கு நம்ம கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதில் தான் இன்ட்ரடக்ஷன். ஸோ இதில் அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிற பார்ட்ஸு. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைபர் க்ரைம். இந்த சைபர் க்ரைமில் நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு சைபர் க்ரைமு, அப்புறம் மால்வேர்னால் அதுவும் ஒரு வைரஸ் மாதிரி ஒரு அட்டாக் தான். அந்த மால்வேரோட டைப் என்னது, அதுக்கப்புறம் வந்து பார்ப்பீங்க என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் சைபர் க்ரைம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 3 டாபிக் தான் இந்த சாப்டர் 1ல் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் பிகினிங்கு. இதை இன்ட்ரடக்ஷன் டு சாப்டர் பார்க்கும்போது அந்த சைபர் க்ரைம் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இன்டர்நெட் வாஸ் பார்ன். அப்போ இன்டர்நெட் வந்து 1960 தான் நம்மளுக்கு ஆரம்பிச்சது. அந்த எல்லாமே செட் பண்ணி, நெட்வொர்க் செட் பண்ணி, TCP ப்ரோட்டோக்காலாக செட் பண்ணி, சம் ப்ரோட்டோகால்ஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த ரூல்ஸ் ஃபார் தி கம்யூனிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸு அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். முதல்ல வந்து 1.5 இருந்து 45 மெகா பிட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்நெட்டு, அதில் எப்படி சைபர் க்ரைம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ 1960 தான் இன்டர்நெட் அப்படின்றது டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். இது மெயினாக கொஞ்சம் சயின்டிஸ்ட் தான் இதை வந்து ரிசர்ச்சர் தான் யூஸ் பண்ணாங்க. மெயினாக எதுக்குன்னா டிஃபென்ஸ்க்காக பண்ணாங்க. தென் நம்மளுக்கு கம்ப்யூட்டருக்கு பிரச்சனை கொடுக்குறதுனா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டரோட கீபோர்டோ மவுஸோ இல்லைன்னா உங்களுக்கு CPU இல்லை ஃபிசிக்கலாக தான் டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இனிஷியலி வந்து நம்மளுக்கு ஏதாவது க்ரைம் பண்ணும் கம்ப்யூட்டர்னா அந்த மாதிரி தான் பார்ட்ஸை தான் உடைச்சாங்க, இல்லை திருடிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் தான் 1980s பார்த்திங்கன்னா ஏன் ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணணும் நம்ம கம்ப்யூட்டருக்கு? ஸோ கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷனையே நம்ம கெட்டு போக வச்சிடலாம். அதை மால் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா அதுக்கு தான் மிலீஷியஸ் கோடு, அந்த மாதிரி வைரஸ். மிலீஷியஸ் கோட்னா மலேஷியஸ் கோடும் என்ன தெரியும் பார்த்தோம், தேவையில்லாத சில ப்ரோக்ராம்ஸ் அதில் போட்டு அந்த சிஸ்டத்தை வந்து டேமேஜ் பண்ணிடுது. ஃபிசிக்கலாக கிடையாது, ஃபங்க்ஷனே வந்து. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ 1980sலாம் அப்படி டெவலப் பண்ணாங்களாமா. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அவ்வளோவா இன்டர்நெட் இல்லைனால இது அவ்வளோவா வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்துச்சு. இது இந்த மால்வேர் வைரஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காக இதை பண்ணாங்கன்னா டிஃபென்ஸை வந்து நம்ம செட்டப் வந்து உடைக்கணும், இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸை வந்து பிரச்சனை பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி ஏதோ சம்திங் அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும். ரிசர்ச் கம்யூனிட்டிஸ்க்கு இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோவா இன்டர்நெட்டே இல்லை. அப்போ இன்டர்நெட் மெயினாக டிஃபென்ஸ்க்காக தான் வச்சுருந்தாங்க. சரிங்களா? அதை இது பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் 1996 இன்டர்நெட் வந்து ஒரு மெயினான ரோல் வந்து நம்மளோட வேர்ல்டில் இருந்துச்சு. மெயினாக பப்ளிக் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, அவங்க லைஃப் ஸ்டைலே என்ன ஆச்சு, மெயினாக மாறிடுச்சு. மெயினாக டிபெண்ட் ஆன் தி சிஸ்டமாக ஆயிடுச்சு நம்மளுக்கு. எதனாலனா நம்ம என்ன பண்ணோம், GUI எல்லாம் இருந்துச்சு. சரிங்களா? அதனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த இன்டர்நெட் பற்றி ஃபங்க்ஷன்ஸில் நம்ம எடுத்துக்கல. நம்ம கிளிக் பண்ணணும், நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கணும். அப்படி தான் நம்ம இருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு ஒரு ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன்ஸை வாங்குறது, டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, சென்ட் பண்ணுறது, பர்சன்ஸ் கூட கால் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது, இப்படி தான் நம்ம இருந்தோம். டேட்டா பேக்கெட்ஸ் இன்டர்நெட் சென்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம இருந்தோம். அதனால தான் கம்ப்யூட்டர் க்ரைம் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டரை டிஸ்ட்ராய்ட் பண்ணலாமல் அதில் போயிட்டு மேனிப்புலேட்டிங்கில் போயிட்டு பண்ணுறதுனால. ஏன்னா இது எதுக்காகனா அவங்க ஃபினான்ஷியலி அவங்க க்ரைம் பண்ணி அவங்களோட அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ATM பின் நம்பர் கூட நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அசாமல் எடுத்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணாமல் சிஸ்டத்தில் போயிட்டு அவங்கள ஃபினான்ஷியலி அவங்கள அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு இது பண்ணுறதுக்காக வந்துச்சு. அப்போ மெயினாக அட்டாக்ஸ் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு செகண்ட்லேயும் 25 கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணப்படுது, சைபர் அட்டாக் பண்ணப்படுது. அப்போ 25 கம்ப்யூட்டர்னால் எத்தனையோ பேர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுனால 800 மில்லியன்
பீப்புள் வந்து 800 மில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2017 ஒரு சர்வே சொல்லுது. இந்த கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு இருப்பாங்க, சிஇஆர்டி அப்படின்னு டீம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 3,08,371 வெப்சைட்ஸ் வந்து ஹேக் பண்ணப்பட்டது. எந்தன்னா 2011லேருந்து 2013க்குள்ள இவ்வளோ வந்து சைபர் அட்டாக் வந்து நம்ம இந்தியாவிலையும் நடந்திருக்குது. வெப்சைட்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஆச்சுன்னா அரவுண்ட் $160 மில்லியன் வந்து ஒரு இயருக்கு வந்து சைபர் கிரைம்னால லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. மக்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வருஷத்தில் சைபர் கிரைம்னால. ஸோ என்ன ஆகுதுன்னா சிலது வந்து ரிப்போர்ட்டே பண்ண முடியாமல் அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சது ஒரு சொல்கிறது என்ன, ஒரு சர்வே குத்துமதிப்பாக சொல்கிறது இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட கமிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கமிட்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், 15th லோக்சபாவில் பார்த்திங்கன்னா இந்தியா தான் வேர்ல்டுலேயே 3வது இடத்துல இருக்குது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறத பார்த்திங்கன்னா அப்படின்ற ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. த்ரூ அவுட் தி வேர்ல்டு. அதாவது 100 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க அதுலேயும் 100 மில்லியன் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது இருக்காங்க. எப்போ இது எடுத்திருக்காங்கன்னா June 2011 எடுத்திருக்காங்க. இன்னமும் நம்ம 25 வரட்டும் இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ 22 மில்லியன் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காமல் இத்தனை பில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் 134 ஐஎஸ் அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க, ஐஎஸ்பிஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவ்வளோ இன்னும் ரேப்பிடாக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கும். ஸோ இதில் சைபர் க்ரைம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் க்ரைம்னா ஒரு அன்லாஃபுல் எந்த ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. இது வந்து அன்லாஃபுல்லாக நம்மளோட சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அந்த கம்ப்யூட்டரையோ கம்ப்யூட்டர் டிவைஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனையோ ஒரு டேபையோ இல்லை ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ஸையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் நான் ஏதாவது ஒரு நம்மளோட சிஸ்டத்தையே பிளாக் பண்ணிடுறது, ரன் பண்ணாமல் போகிறது, நம்மளோட சாஃப்ட்வேர்ஸை வந்துட்டு ரன் பண்ணாமல் அப்படியே நம்மளுக்கு என்ன பண்ணிடும், அட்டாக் பண்ணிடுது நம்மளோட. இது வந்து ஒரு ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுறது. ஒரு பார்ட் ஆஃப் த நெட்ஒர்க் மூலிமா ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்மளோட சிஸ்டத்தையே அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. ஹேக்னா என்ன அர்த்தம், நம்ம சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியாமல் பண்ணிடுறது தான் ஹேங். அதுதான் பண்ணி விட்டுறது. அது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி தான் சைபர் க்ரைம்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஆஃபன் பார்த்திங்கன்னா பீப்புள்னால் பண்ணுறாங்க. எதனால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்சு ஏதோ பழி வாங்கணும், இல்லை ஒரு க்ரீடினான ஒரு பேராசைனாலேயோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுனால தான் இந்த ஹேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு சைபர் க்ரைமை என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது 2 வகையாக அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல்னு சொல்கிறாங்க. 2 கேட்டகரிஸாக அவங்க சைபர் க்ரைமை பிரிக்கிறாங்க. இன்டர்னல் இன்சைடு அட்டாக்கர்னா கம்பெனி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நெட்வொர்க்கையோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையோ ஹேக் பண்ணுறாங்கன்னா வித் ஆத்தரைஸ்டு சிஸ்டம், அவங்களுக்கு அந்த சிஸ்டத்துக்கு ஆக்சஸ் இருக்கும். அவங்களே அந்த நெட்வொர்க்கையோ இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையோ ஹேக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அதில் பர்மிஷன் இருக்கிறதுனால ஹேக் பண்ண முடியுது. அவங்களுக்கு பேர் தான் இன்சைடர் அட்டாக்குன்னு அர்த்தம். இது எதனால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அந்த கம்பெனி இதுக்கு பிடிக்கல, அவங்க சந்தோஷமாக இல்லை அந்த எம்ப்ளாயீஸ்லையோ, அவங்க அந்த கான்ட்ராக்ட்லையும் இல்லைன்னா அவங்க வேணும்னே அந்த சிஸ்டத்தை போயிட்டு ஏதாவது செஞ்சு விட்டுட்டு வந்துடுது. சரிங்களா? இவங்களோட மோட்டிவ் என்னென்னா ரிவெஞ்ச், பழி வாங்கிறதுக்காகவும் இல்லை அந்த அவங்களுக்கு அதில் ஒரு மன திருப்தி இல்லாமல் க்ரீடினா இந்த பேராசைனால தான் இதை அவங்க பண்ணுறது. இவங்க இந்த மாதிரி அட்டாக் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த கம்பெனியோட பாலிசி என்ன, அவங்க ப்ராசஸ் என்ன, அவங்களோட ஆர்கிடெக்சர் என்ன, அவங்களோட வீக்னஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சே இருக்கும். உள்ளேயே இருக்கிறவங்க அதை பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேர் இன்சைடர் அட்டாக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த நெட்வொர்க்குள்ளே ஆக்சஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளேயே இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு எதிராக போய் வேறு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, அதை வாங்கி அதை வித்துடுறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இன்சைடர் அட்டாக். ஆக்சஸ் இருக்கும், அதை அப்படி ஸ்டீல் பண்ணி
சென்சிட்டிவ் எடுத்து அந்த நெட்ஒர்க்கே கிராஷ் பண்ணி விட்டுருது. ஸோ இன் மோஸ்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயீஸ் ஃபயர்ட் ஆர் அசைன் நியூ ஜாப், அவங்க அந்த வேலையிலேருந்து தூக்கப்பட்டிருப்பாங்க. நாளைக்கு நீங்கள் வேலையை விழுந்து போகணுன்னு அன்னைக்கு முன்னாடி நாளே இதெல்லாம் எடுத்துக்கிறது. இல்லைன்னா வந்து நீங்கள் நியூ ரோல் நீங்கள் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறோன்னா அந்த கோவத்தில் பண்ணி விட்டுறது. இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் நிறைய கம்பெனிஸில் நடக்கும். ஐடி பாலிசிஸ்லேருந்து இது வந்து ரூல்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதை மீறியும் பண்ணுறது. அது வந்து திஸ் ஓப்பன்ஸ் அ வேரியபிலிட்டி விண்டோ ஃபார் தி அட்டாக்கர்ஸ். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று விண்டோ அவங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அட்டாக்கை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டத்துலேயே அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். எதுன்னு கேட்டிங்கன்னா இன்டர்னலாக இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டம், அதான் வந்து ஐடிஎஸ் அந்த ஆர்கனைசேஷனை செட் பண்ணி விட்டுறது. இது வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி. இதையே இன்னொரு நெட்ஒர்க் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷனோ ஏதோ தப்பான ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரியோ இருந்தால் இது ஒரு சில பேர் இதுக்குள்ளே போகக்கூடாது, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் இருந்தாலோ அட்டாக்ல இருந்தாலோ அதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி பிரான்ச்சஸ் இருந்து அனலைஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா யார் இன்கமிங் என்ன அவுட் கோவிங் டிராஃபிக், ஒரு நெட்ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இது ஒரு நெட்ஒர்க் இந்த சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிஸ்டமில் இத்தனை நெட்ஒர்க்குன்னா இந்த நெட்ஒர்க்லேருந்து என்னென்ன டிராஃபிக் உள்ளே வருது, இங்கேருந்து என்ன வெளியில் போகுது எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி இந்த மாதிரி ஆஸ்பீஷியஸ் பிஹேவியர் இருந்தால் டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டம் ஐடிஎஸ். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதில் மெயின் டைப் ஆஃப் 2 ஐடிஎஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் பேஸ்டு ஐடிஎஸ்ஸு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பேஸ் ஐடிஎஸ். நெட்ஒர்க் பேஸ்ட் ஐடிஎஸ்ட்டு நம்ம வந்து என் போட்டுக்கோங்க. நெட்ஒர்க் பேஸ்ட் ஐடிஎஸ் ஓகேங்களா. இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டமு. இது பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பேஸ்டு இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டம். ஃபஸ்ட் நெட்ஒர்க் என்னன்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணணும்னா மானிட்டர் பண்ணணும் டிராஃபிக் ஃபார் த சைன் ஆஃப் அட்டாக். ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் அது நெட்ஒர்க்கில் வருதா, இல்லை டிராஃபிக் சைன் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்டே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஹோஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் ஆர் சர்வர்லேருந்து ஏதாவது மாற்றங்கள் வருதா, உள்ளுக்குள்ளாரே வந்துட்டு இல்லை ஏதாவது ஒரு ஃபைல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா, இல்லை ஒரு அன்யூஷுவல் சிஸ்டம் பிஹேவியர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் இந்த ஹோஸ்ட் பேஸ்ட் ஐடிஎஸ். ஸோ 2 இதில் இன்டர்னலாக வந்து செட் பண்ணி வச்சிருது. இதுக்காக இந்த இன்சைடர் அட்டாக்லேருந்து நம்மளோட சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம் எக்ஸ்டர்னல் அட்டாக். எக்ஸ்டர்னல் என்ன அர்த்தம்? உங்களை வந்து ஒன்று எக்ஸ்டர்னலாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரீங்க, ஹையர்டுனா உள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க, பை த இன்சைடர் கொண்டு வராங்க. அப்படி இல்லையா இதுக்கு வெளியில் இருந்து எக்ஸ்டர்னலாக இந்த ஆர்கனைசேஷனில் ஏதாவது அட்டாக் பண்ணுறாங்கன்றதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் அட்டாக். ஸோ எப்படி இதை பண்ணுவாங்கன்னா மெயினாக அந்த ஃபினான்ஷியல் லாஸ் கொண்டு வரணும் அந்த கம்பெனிக்கு. வெளியிலேருந்து பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியை திவாலாக்கணும், இல்லைனா ரெப்புடேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ரெப்புடேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடாது, பணத்தையும் பிடுங்கிடணும், கம்பெனிக்கு கெட்ட பேர் கொண்டு வரணும்னு சொல்கிறது தான் இது மெயினாக எக்ஸ்டர்னல் அட்டாக்குன்னு அர்த்தம். சின்ஸ் இந்த அட்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு தான் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி அது உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ்ட் நெட்ஒர்க் அல்லது செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அதை பார்த்துட்டே இருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஃபயர்வாலை வந்து அந்த ஃபயர்வாலை உடைக்கிறது உள்ளே போகிறதுக்காக வேண்டி அனலைசிங் அதனால தான் சொல்கிறாங்க இதுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா எக்ஸ்டர்னலாக இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அதை அனலைஸ் பண்ணி உள்ளே எந்த ஒரு இது வராமல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கேர்ஃபுல்லி லாகின் லாக் அவுட்டு பண்ணும்போது பார்த்து பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஐடிஎஸ் மூலிமா அந்த ஐஆன் எக்ஸ்டர்னல் அட்டாக் வர மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ அதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு அட்டாக், இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்ட் அட்டாக்னு பிரிக்கிறாங்க. அந்த எக்ஸ்டர்னலே நம்ம மேலே இப்படி வந்து 2 பார்த்தோம் இல்லைங்களா, ஐடிஎன்ல ஒன்று நெட்ஒர்க் ஒன்று, இன்னொன்று ஹோஸ்ட் பேஸ்டு. இங்கே வந்து எக்ஸ்டர்னல் அட்டாக்கரில் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரக்சர்டு ஒன்று அன்ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் மூலிமா நம்ம பாதுகாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேல் லைனில். இப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாக்கை ஒருத்தர் எக்ஸ்டர்னலாக அட்டாக் பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த ஸ்ட்ரக்சர் அட்டாக்கர்ஸ் பெர்ஃபார்ம் பை இன்டர்னல்
எம்ப்ளாயி. அ வெளியிலேருந்து வர்றது நீங்க சொல்றீங்க. பட் ஆனா அந்த ஸ்ட்ரக்சரையே உள்ள இருக்கிற இன்டர்னல் எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டாக் பண்ணி வச்சிருக்கலாம். ஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்ணி வச்சிருக்கலாம். எப்போ இந்த மாரி நடக்கும்னா, காம்படிட்டர் கம்பெனி வந்துட்டு அ வேணுக்குன்ட்டே அவங்களோட எல்லா ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜியும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால வந்து இன்டர்னலா இருந்துட்டு, ஒருத்தன் என்ன பண்ணலாம், அத கூட ஸ்ட்ரக்சரையே மாத்தலாம். அது வெளியில இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க காம்படிட்டர் கம்பெனியோட ஃப்யூச்சர்ல என்ன பண்ண போறாங்கன்னு சில பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஆர்வமா அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டாக்கர் ஸ்ட்ராட்டஜிக்கலி கெயின் ஆக்சஸ் டூ தி கம்பெனி எம்ப்ளாயா இருந்து அவன் எல்லாத்தையும் தூக்கிக்கிறது, இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அன்ஸ்ட்ரக்சர்ட் அட்டாக்னா, யாரு எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாது. அ வி டோன்ட் ஹேவ் எனி ப்ரீடிஃபைன்ட் மோட்டிவேட் எந்த ஒரு மோட்டிவ் மேலயும் அட்டாக் பண்ணி விட்டுறது. அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக கேட்டிங்கன்னா, அவன் நெட்வொர்க்ல ஏதோ பண்ணிட்டுருப்பான். ரேண்டமா ஒரு கம்பெனிய செலக்ட் பண்ணி, அவன் போய் வந்து அத டெஸ்ட் பண்ணி, அத டூல்ஸ் எடுத்துக்கிறது ஏதோ ஒண்ணு பண்ணிக்குவான். அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் அட்டாக்ன்னு அர்த்தம். யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியாது. எங்கிருந்து பண்றாங்க, அவனுக்கும் தெரியாது எதுக்காக இத பண்றோன்ட்டு. அடுத்தது ஸ்ட்ரக்சர் அட்டாக்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹைலி ஸ்கில்டு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் வந்து அந்த அட்டாக்க பண்றது. நல்ல கிளியர் மைண்ட்ல பண்றது. அந்த கம்பெனியோட டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படின்ற மாதிரி. நோட்டீஸ் தட் அந்த 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 எதெல்லாம் வந்து இன்ட்ரூஷன் ரிடக்ஷன் சிஸ்டம் இல்லாத ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க அந்த அந்த அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த மெயினான அந்த இதை ஆக்சஸ் பண்ணிக்கிறது. அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இந்த வேலையை பண்ணுவாங்க அட்டாக்கர்ஸ் வந்து. அப்புறம் அந்த மாதிரி டூல்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம புதுசாக ஒரு டூல்ஸை கண்டுபிடிச்சி அந்த எக்ஸிஸ்டிங் மாதிரி இல்லாமல் அவங்களோட டூலை அவங்களோட பர்பஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கிரிமினல்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா, ஒரு கண்ட்ரிக்குள்ளே போயிட்டு அந்த பொலிட்டீஷியனை டேமேஜ் பண்ணுறது, கண்ட்ரிக்கு கெட்ட பேர் கொடுக்குறது, ஒரு பொலிட்டீஷியன் வேறு கம்பெனியில் வேறு கண்ட்ரியில் இருக்கிற பர்சனோட இதை டேமேஜ் பண்ணுறது, டெரரிசம் அட்டாக் மாதிரி இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு அட்டாக்குன்னு அர்த்தம். ரிவால் கம்பெனிஸு அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸை இது பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சர்டு அட்டாக். இது எதுக்காகனா, இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் நிறைய பணம் சம்பாதிச்சுக்கலாம். ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எதுக்காக? சைபர் கிரைம். யாரையும் போய் தாக்குறதில்ல, போலீஸும் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அமௌண்ட் வந்து லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட், லோ ரிஸ்க்லேயே எடுத்துக்கிறது, பணத்தை எடுக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நவடேஸ் தி ஸ்ட்ரக்சர்ட் கிரைம் தான் வந்து நிறைய ஆர்கனைசேஷனில் நடக்குது. இப்போ நம்மளே பார்ப்போம், திடீர்னு நம்மளோட ஃபேஸ்புக்கே ஹேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் நம்மளதே ஹேக் பண்ணிடுவாங்க. நம்மளோட பாஸ்வேர்டை மாற்றிடுவாங்க. நம்மளோட ஆத்தென்டிகேஷன் நம்மளோட எல்லாமே மாற்றிட்டு நிறைய இதெல்லாம் வந்து ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா வந்து அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்ட் அட்டாக் தெரிஞ்சவங்களாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஹைரார்கி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சும்மா ஒரு நேஷனில் எப்படிலாம் இருப்பாங்க ஒரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருக்காங்க. ஸோ மெயினாக எதுக்காகனா, ஒரு லார்ஜ் ஃபைனான்ஷியல் ஆர்கனைசேஷனை டார்கெட் பண்ணுறது, அந்த அந்த கண்ட்ரியோட டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணுறது, நியூக்ளியர் அந்த அளவுக்கு போயிடுவாங்க. நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பண்ணிக்கிறது. இதே மாதிரி ஆன்லைன் மூலிமா ட்ரக்குங்க ட்ரேடிங் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாமல் வந்து என்ன சொல்கிறது, மாஃபியாவில் நம்மளுக்கு தெரியாமல் நடக்குது. அது நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்ம போக மாட்டோம். பட் நிறைய நடக்குது, நம்மளோட இந்தியாவில் நிறைய நடக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு கிரிமினல் பாஸ் இருப்பான், அவனுக்கு கீழே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கீழே கேம்பிங் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி ரீசேல்லேருந்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இப்படிலாம் இருக்கணும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிமினல் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு போட்டிருக்காங்க. ஹைரார்கிக்கல் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த ட்ரோசான் அட்டாக்னு சொல்லுவாங்க. அது மூலிமா வர்றது தான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேஞ்சிங் அவங்களோட இதில் இந்த இந்த மாதிரி இவன் வந்து இங்கே போவான், இவன் இங்கே வருவான், அவங்களுக்குள்ளேயே அவங்க ரோல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. எதுக்காகனா, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது. எதுக்காகனா, அவங்க சென்சிட்டிவ் டேட்டாஸ் எடுப்பாங்க ஆர்கனைசேஷனில் இருந்து, அதுலேருந்து அவங்க பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஜஸ்ட் இது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ வந்து அது அவங்களே ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ்டாக இருப்பாங்க. அவங்களே வாங்கி விற்கிறது, வாங்குறது எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்களா? சொல்கிறாங்களா, பிளாக் மார்க்கெட்டில் போய் செய்வாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி டெக்னிக்கலாக எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் சம் சைபர் கிரிமினல் இருப்பாங்க ஆன் டிமாண்ட். அவங்களுக்கு இந்த டிமாண்ட் வந்தால் தான் அவங்க வருவாங்க. அது வரைக்கும் அவங்க கிரிமினலே நம்மளுக்கு தெரியாது.
அவங்க சர்வீஸ் எப்போ தேவைப்படுதோ ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறதுக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிலாம் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன் டிமாண்ட் ஆன் சர்வீஸ்க்கு வருவாங்க. மெயினாக வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கண்ட்ரியோ இந்த மாதிரி சைபர் கிரிமினல் என்ன பண்ணுவாங்க, முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் கெயின் பண்ணிக்குவாங்க. ஒரு மேசிவ் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் பண்ணுவாங்க அந்த காம்படிட்டருக்கு. அந்த காம்படிட்டருக்காக இந்த மாதிரி அட்டாக் பண்ணி அவங்க அதில் வந்து பணம் சம்பாதிச்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மால்வேரு வைரஸ் இந்த மாதிரி எழுதி அந்த மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட்ஸ்லாம் செஞ்சு அந்த ஆர்கனைசேஷனை சைபர் அட்டாக் பண்ணுவாங்க. மெயினாக ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க பேரை கெடுக்கணும், ரெப்புடேஷன்ஸை கெடுக்கணும். ஓகேங்களா? அந்த கம்பெனிக்கு ஒரு கெட்ட பேர் கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இது பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி மால்வேர் வைரஸ் எல்லாம் அந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? எதனாலன்னா இந்த சைபர் கிரைம் வருது, இந்த எதனால சைபர் கிரைம் வருதுன்னு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மணி மோட்டிவேட்டடாக இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, சைபர் ஆக்டிவிட்டி பண்ணி ஈஸியான கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ குவிக்காகவும் பணம் சம்பாதிச்சிக்கிறதுக்காக இது ஒரு வேலையை செய்வாங்க. ரிவெஞ்சு, ஒரு பீப்புள் வந்து அவன் அங்கேருந்து துரத்திட்டான், அவனை வந்து பழி வாங்கணும். ஒரு பர்சனையோ ஆர்கனைசேஷனையோ சொசைட்டியோ இல்லை ஏதோ ஒரு ரிலீஜியன் சம்மந்தமான இதுவோ இல்லை கேஸ்ட்டோ ஏதோ ஒன்றுக்காக ரெப்புடேஷன்ஸாக அவனை நம்ம பழி வாங்கணும். அவனோட ஃபிசிக்கல் லாஸ் இதுக்காக அவங்க பழி வாங்குறது. இதுக்கு பேர் தான் சைபர் டெரரிசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிவெஞ்சுக்கு பேர் தான் டெரரிசம். சரிங்களா? சைபர் டெரரிசம். ஆனால் இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அது பழி வாங்குறதுக்கு பேரே வந்து டெரரிசம் தானேங்களே. ஃபன்னுக்காக பண்ணுறது, எந்த ஒரு காரணமும் இல்லை. அதுக்கு பேர் தான் அமெட்டர்ன்னு சொல்லுவாங்க. சும்மா பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலையே இருக்காது. சும்மா இது வந்து ஒரு என்கவுண்டர் மாதிரி எதாவது சொல்கிறது, ஒரு டூல்ஸ் டெவலப் பண்ணி வைரஸ் மாதிரி அடுத்தவங்க சிஸ்டத்தில் போட்டு விட்டுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெகனைசேஷனுக்காக வந்து என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு ப்ரைட்ஃபுல், நான் பெரிய ஹேக்கர், நான் வந்து நெட்ஒர்க் வழி நான் வந்து ஒரு சைட்டையே நான் வந்து டிஃபென்ஸ் சைட்டையே நான் வந்து இது பண்ணிட்டேன், அதுக்காக வேண்டி பண்ணுறது. அது ஒரு தற்பெருமைக்காக பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது. அடுத்தது அனாமிட்டினா எந்த ஒரு அதாவது மெனி ஆஃப் த அனாமிட்டிஸ் தட் சைபர் ஸ்பேஸ் ப்ரொவைட்ஸ் மோட்டிவேட்ஸ் த பர்சன் டு கமிட் சைபர் கிரைம். சைபர் கிரைம் பண்ணணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்களை பண்ண வைக்கிறது. ஒவ்வொரு சைபர் ஸ்பேஸ் அண்ட் ரிமைன் அனானமஸ். அவங்க யார் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ரியல் வேர்ல்டில் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியாது. இட் இஸ் மச் ஈஸியர் டு கெட் அவே ஃப்ரம் தி கிரிமினல் ஆக்டிவிட்டி இன் சைபர் வேர்ல்ட் தென் இன் ரியல் வேர்ல்டு. ரியல் வேர்ல்டில் இருக்கிறத விட இது ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பர்சனால் மட்டும்தான் அது முடியும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு. ஓகேங்களா? அது ரெஸ்பெக்ட் ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே நம்மளுக்கு தெரியணும், எத்திக்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சைபர் ஸ்பினோஜ் அப்படின்னா ESPIONAG படிக்கும்போது ஸ்பினோஜ் SPIONAG ஸ்பினோஜ் சைலண்ட் ஸ்பைனோஜ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பினோஜ்னு சொல்லலாம். எதுக்காக இதுன்னு கேட்டிங்கன்னா சைபர் ஸ்பினோஜ்ன்றது அட் டைம் த கவர்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் இன்வால்வ் இன் சைபர் ட்ரஸ்பிங் டு கீப் ஐ ஆன் த பர்சன் நெட்வொர்க் கண்ட்ரி. The reason could be politically, economically, socially motivated. கவர்மெண்ட்டே இந்த மாதிரி சைபர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பர்சனுக்காகவோ இல்லை ஒரு மெயினான பர்சன் வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு நெட்வொர்க், ஒரு கண்ட்ரி, எங்கள் கண்ட்ரி எல்லாமே ப்ரொடெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் சைபர் ஸ்பினேஜ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டு தி சைபர் க்ரைம்னா என்ன, ஏன் அப்படி பண்ணுறாங்க, என்னென்ன டைப்ஸ் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சைடர் அட்டாக்கு, அவுட் சைடர் அட்டாக்குன்னு இருக்குது. அவுட் சைடர்னால் எக்ஸ்டர்னல் அட்டாக்கு. இன்சைடரில் வந்து நம்ம வந்து இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டம் வச்சு பண்ணலாம். அதில் நெட்வொர்க்குன்னு இருக்குது, ஹாஸ்ட்ன்னு இருக்குது. இது ரெண்டுமே நம்ம வச்சு பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்குது, ஒன்று ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் இருக்குது. என்ன மோட்டிவேஷனுக்காக இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன, அன்ஸ்ட்ரக்சர்ட்னு பார்த்தோம். ஸோ கம்பெனிஸில் வந்து அதில் இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துக்கோங்களேன், இல்லை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாமல் கூட இருக்க முடியும். அது மாதிரி ப்ராப்பராக பண்ணுறவங்க யாருன்னா ஸ்ட்ரக்சர்டு
ஹேக்கர்ஸ் அவங்க தான் அதை பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர்ட் க்ரைம் அந்த மாதிரி கிரிமினல்ஸ் தான் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர் அட்டாக்குன்னு சொல்லுவீங்க அதை வந்து. அவங்க வந்து இது இருந்தால் கூட அதுக்கெல்லாம் இல்லைன்னு போய் செக் பண்ணி அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எதுக்காக பண்ணுறாங்கன்னா மணி, ரிவெஞ்ச், ஃபன்னு, ரெகக்னைசேஷனுக்காக, இது ரீசனுக்காக தான் இவங்க எல்லாமே இது மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மால்வேரோட டைப்பு, கைண்டு எல்லாமே இது ரெண்டுமே பார்க்க போகிறோம். மால்வேர் டைப் என்ன, அப்புறம் கைண்ட் ஆஃப் சைபர் க்ரைம், இது ரெண்டுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மால்வேர்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் தான். அப்போ என்னென்ன கைண்ட் ஆஃப் சைபர் க்ரைம் இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.